இது ஒரு அஃபெக்டிங் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து கிரெடிட் குவாலிட்டி. நீங்கள் வாங்கியிருக்க கம்பெனி, இப்போ ஒருவேளை கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோடைய கிரெடிட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து ஒழுங்காக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பே பண்ணலை அப்படின்னாலும் சிக்கல் தான். ஒருவேளை அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு வராமல் கூட போகலாம். ஸோ ஒரு கம்பெனியோடைய கிரெடிட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். கிரெடிட் குவாலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் 20% கிடைக்குது 15% கிடைக்குதுன்னு போய் வாங்கக்கூடாது. கம்பெனியோடைய குவாலிட்டி பார்த்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற ஒரு பாண்ட் பார்த்தா நம்ம செலக்ட் பண்ணணும். மெச்சூரிட்டி பீரியடுமே வந்து நம்மளுடைய பாண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பாண்ட்ஸ் வாங்கியிருந்தாலுமே பிரச்சனை தான். ஏன்னா லாங் டேர்முக்கு ஒரு கம்பெனியை நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ப்ரிடிக்ட் பண்ணிட்டா ஓகே தான். பட் லாங் டேர்மில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப லாங் டேர்முக்கும் நம்ம பாண்ட்ஸ் வாங்கக்கூடாது. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் என்னுடைய நாலேஜ் படி. இல்லைனா அதிகபட்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, நல்ல கம்பெனியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னா ஒரு 5 இயர்ஸ் போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது.